வேற்று கிரகங்களை பற்றிலாம் பேசுகிறோம். ஆனால் பூமிக்குள்ளேயே ஒரு வேற்று கிரகம் மாதிரி செயல்படக்கூடிய நாடு தான் வடகொரியா. அதனால தான் அதை மர்ம தேசம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இந்த ட்ராமாஸ்லாம் பார்த்துட்டு நம்ம மக்களுக்கு கொரியாவை பார்த்ததும் ஒரு இனம் புரியாத ஈர்ப்பு இருக்கும். ஆனால் அதெல்லாம் தென்கொரியாவோட வச்சுக்கணும். வடகொரியா பக்கம் வந்தால் அண்ணன் கிம் ஜாங் உன் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். உலக வல்லரசு நாடான அமெரிக்காவே பயப்படக்கூடிய நாடுகளில் ஒன்று அப்படின்னா அது வடகொரியா அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு தனி கிரகம் மாதிரி இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய வடகொரியாவோட கிம் ஜாங் உன்னை பற்றி மேற்குலகம் தொடர்ந்து எதிர்மறையான செய்திகளை மட்டுமே சொல்லிட்டு வந்தாலும் வடகொரியாவுக்குள்ள கிம்ம ஒரு கடவுள் இடத்துல வச்சு மக்கள் பார்க்குறாங்க. அவ்வளோ விசுவாசமாக இருக்காங்க. அது ஏன்னு தெரியுமா? இவ்வளோ நியாயம் பேசுகிற மற்ற உலக நாடுகளில் ஒரு பெண்ணை தலைமை பொறுப்பில் அமர வைக்கிறதுக்கு எவ்வளோ யோசனை பண்ணுவாங்க. ஆனால் கிம் தன்னோட 14 வயதேயான மகளை இப்பயே இராணுவ மற்றும் அரசு நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் கூட்டிட்டு போறாரு. ஏவுகணைகளை பற்றி அந்த பொண்ணுக்கு பாடம் எடுக்கிறாரு. உண்மையை சொல்ல போனால் அடுத்த வடகொரிய தலைவர் யாரு அப்படிங்கிற பேச்சில் அடிபடக்கூடிய 2 பேருமே பெண்கள். ஒருத்தர் கிம்மோட மகள், இன்னொருத்தர் கிம்மோட சகோதரி. ஆக பெண்களையும் சரிசமமாக நடத்தக்கூடிய நாடாக தான் வடகொரியா இருக்குது அப்படிங்கிறது இதன் மூலமாக உறுதியாகுது. அதே மாதிரி கிம்மோட குடும்பத்துக்கும் பெக் 2 அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஒரு மலைத்தொடருக்கும் இடையில ஒரு ஈர்ப்பு மிக்க தொடர்பு இருக்கு. அந்த மலை தான் வடகொரியாவை அடுத்து யாரு ஆட்சி பண்ண போறாங்க அப்படிங்கிறத நிர்ணயிக்குது. இவை குறித்த பல சுவையான தகவல்களை விரிவாக பார்க்கலாம் தந்தி டிவியின் நியூஸ் டீப் டைவில். வழங்குவது நான் வினோதினி முத்துராமலிங்கம். வடகொரியாவை இப்போ ஆண்டுகிட்டு இருக்கிறது யாரு? கிம் ஜாங் உன். ஆனால் அவர் ஒரே ராத்திரியில் அதிகாரத்தை பிடிச்சவர் கிடையாது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக கொரியா அப்படிங்கிறது ஒரே நாடாக தான் இருந்துச்சு. வடகொரியா தென்கொரியா அப்படின்லாம் சமீபத்தில் தான் பிரிஞ்சுது. கொரிய புராணங்களின்படி கொரியாவுடைய முதல் மன்னர் பெயர் டாங்குன். நீண்ட காலத்துக்கு முன்னாடி, அதாவது கிட்டத்தட்ட 4000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த டாங்குன் வாழ்ந்ததா சொல்லப்படுது. அவர் தான் கோஜோஷியன் அப்படிங்கிற முதல் கொரிய ராஜ்யத்தை தொடங்கினாராம். இந்த டாங்கனோட தாத்தா தான் ஹுவானினா. இவர் யாரு அப்படின்னா இவர் தான் சொர்க்கத்தின் கடவுளாம். நம்ம டாங்குனோட அப்பா மனித உலகத்தை ஆள சொர்க்கத்திலிருந்து இறங்கி வந்தாராம். அவர் தான் அங்கே மக்களுக்கான சட்டங்கள், விவசாயம், மருத்துவம் இந்த மாதிரியான ஒழுங்குகள் எல்லாம் கொண்டு வந்தார் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. மனிதனா மாற விரும்பின கரடி ஒன்று தவம் மாதிரி செஞ்சு பொண்ணா மாறிச்சான். அந்த பொண்ணுக்கு பிறந்தவர் தான் டாங்குன் அப்படின்னு சொல்லி புராண கதைகள்லாம் சொல்லுது. அப்படியே ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக கொரியா ஒரே நாடாக தான் இருந்திருக்கு. வம்சங்கள் ஆட்சி பண்ணுது, வீழுது, ஆட்சி பண்ணுது, இப்படியே போய்கிட்டு இருந்துச்சு. அப்படியே 1910க்கு வந்தோம் அப்படின்னா ஜப்பான் கொரியாவை கைப்பற்றுது. கொரியா ஜப்பானோட காலனித்துவத்துக்கு கீழே வருது. இதுக்கு எதிராக பல இயக்கங்கள் உருவானாலும் அதில் முக்கிய போராளியாக பார்க்கப்படுறவர் தான் கிம் இல் சுங். கொரில்லா போராளிகள்னு சொல்லுவாங்கல்ல, சின்ன சின்ன போராளி குழுக்கள் பெரிய இராணுவத்தை எதிர்த்து சண்டை போடுறது. அப்படிப்பட்ட ஒரு கொரில்லா போராளி தான் கிம் இல் சுங். இவரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படியே 1945க்கு வந்தோம்னா 2ஆம் உலகப் போர் முடியுது. ஜப்பான் தோல்வியடையுது. ஜப்பான் சரணடைஞ்சதால அதுக்கு கீழே இருந்த கொரியா விடுபடுது. ஆனால் கொரியாவை ஆடுறதுக்கு சரியான தலைவர் கிடையாது. ஆனால் கொரியா ஜப்பானுக்கு கீழே இருந்ததால கொரியா முழுக்க ஜப்பானிய வீரர்கள் அங்கங்க இருந்திருக்காங்க. ஜப்பான் சரணடைஞ்சிருச்சா, அப்போ அந்த ஜப்பானிய வீரர்களுடைய ஆயுதங்களை எல்லாம் சேகரித்து முறையாக அவங்கள சரணடைய வைக்கணும். அப்போ அமெரிக்காவும் சோவியத் யூனியனும் இந்த வேலையை பாதியாக பிரிச்சுக்கிறாங்க. நீ பாதி வச்சுக்க, நான் பாதி வச்சுக்கிறேன் அவங்கள சரணடைய வைக்கிற வேலையில் அப்படின்னு சொல்லி கொரியா முழுக்க 2ஆக பிரிக்கிறாங்க. கோட்டுக்கு வடக்கில் உள்ள பகுதிகள் முழுக்க சோவியத் யூனியன் கட்டுப்பாடு, கோட்டுக்கு தெற்கில் உள்ள பகுதிகள் முழுக்க அமெரிக்காவோட கட்டுப்பாட்டில் இருக்கு. 2 நாட்டு வீரர்களும் உள்ள போய் ஜப்பானிய வீரர்களுடைய ஆயுதங்கள் எல்லாம் வாங்கி ஜப்பானை முழுமையாக சரணடைய வைக்கிறது தான் அவங்களுடைய வேலை. 1945க்கு முன்னாடி வரைக்கும் அமெரிக்காவும் சோவியத் யூனியனும் நண்பர்கள். பாசத்தால இல்லை, பயத்தால. யார் மேலே அப்படின்னா ஹிட்லர் மேலே. எஸ், 2 பேருக்குமே ஒரே எதிரி, அது ஜெர்மனி. அமெரிக்கா, சோவியத் யூனியன், பிரிட்டன், இவங்க 3 பேரும் 2ஆம் உலகப் போரில் ஜெர்மனியோட சண்டை போட்டாங்க. 2ஆம் உலகப் போரில் ஜெர்மனி தோத்து போனதுக்கு அப்புறம் அமெரிக்காவும் சோவியத்தும் பகையை தூசி தட்டி எழுப்பிக்கிட்டாங்க. பனிப்போர் அப்பதான் ஆரம்பிக்குது. 1945 பனிப்போர் தொடங்குது. அமெரிக்காவும் சோவியத்தும் ஒருத்தரை ஒருத்தர் நம்பல.
ரெண்டு பேருமே அரசியல் ரீதியா வேற வேற. சோவியத் கம்யூனிஸ்ட் ஆதரிச்சாங்க, ஆனா அமெரிக்கா கம்யூனிசத்தை எதிர்த்தாங்க. அதுதான் கொரியாலையும் பிரதிபலிக்குது. கொரியாவை வடக்கு தெற்கு அப்படின்னு ரெண்டா பிரிச்சாங்க அப்படின்னு பார்த்தோமா, அப்படி சோவியத் கட்டுப்பாட்டுல இருக்க வடக்கு பகுதியில கம்யூனிச ஆதரவு, அமெரிக்கா கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய தெற்கு பகுதியில கம்யூனிச எதிர்ப்பு. இப்ப வரைக்கும் இதை தொடர்ந்துகிட்டு இருக்கிறத நம்மளே பாக்குறோம். வடகொரியா ரஷ்யாவோட ஆதரவா இருப்பாங்க, தென்கொரியா அமெரிக்காவோட ஆதரவா இருப்பாங்க. 1948க்கு முன்னாடி வரைக்கும் அது சும்மா கற்பனை கோடா தான் இருந்துச்சு, வடக்கு தெற்கு அப்படின்னு பிரிச்சது. ஆனா 1948ல ரெண்டு தனித்தனி அரசாங்கங்கள் உருவாகி அந்த பிரிவு நிரந்தரமாகுது, அதிகாரப்பூர்வமாகுது. வடகொரியா தன்னை ஜனநாயக மக்கள் கொரிய குடியரசு அப்படின்னு அறிவிக்குது, தெற்கு கொரியாவும் கொரிய குடியரசு அப்படின்னு அறிவிக்குது. ரெண்டு கொரியாக்களும் நாங்க தான் உண்மையான கொரியா அப்படின்னு மாத்தி மாத்தி போட்டி போட்டுக்கிறாங்க. ஜப்பான் காலனித்துவத்துக்கு கீழே வடகொரியா இருந்தப்ப கிம் இல் சுங் ஜப்பானுக்கு எதிராக போராடினதால சோவியத்தோட நம்பிக்கையை பெற்றிருந்தார். சோவியத் ஆதரவோட அவரும் வடகொரிய தலைவர் ஆகிறாரு. 2 வருடங்கள் தான். கிம் சோவியத்தோட ஜோசப் ஸ்டாலின் ஆதரவோட வடகொரிய எல்லையை கடந்து தென்கொரியாவையும் தன்னோட இணைக்க முயற்சி பண்றாரு. போர் வெடிக்குது. ஆனா சோவியத் நேரடியா சண்டை போடல, ஏன்னா அவங்களும் இன்வால்வ் ஆகியிருந்தா அது அமெரிக்கா சோவியத் இடையிலான போர் மாதிரி மாறி இருக்கும். அதனால சோவியத் மறைமுகமா ஆயுதங்கள் மூலமா வடகொரியாவுக்கு உதவுறாங்க. சர்வதேச அளவில் இந்த போர் எதிரொலிக்குது. அமெரிக்காவும் ஐநாவும் தென்கொரியாவுக்கு தான் ஆதரவு கொடுக்குறாங்க. அமெரிக்கா இன்வால்வ் ஆகியிருக்கிறதால வடகொரியா கொஞ்சம் கொஞ்சமா இழப்புகளை சந்திக்கிறப்ப உடனடியா சீனா வடகொரியாவுக்கு நேரடியா லட்சக்கணக்கான வீரர்கள் அனுப்பி உதவுது. 1953 வாக்குல போர் நிக்குது. ஆனா எந்த சமாதான ஒப்பந்தமும் கையெழுத்தாகல. அந்த பதற்றம் இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்துகிட்டு இருக்கு. வடகொரியாவை பொறுத்த வரைக்கும் அந்த நாடு காலங்காலமா முற்றுகையை சந்திச்சதால அதே மனநிலையிலே தான் சட்டத்திட்டங்கள் எல்லாம் உருவாக்கியிருக்காங்க. எப்பவுமே அங்க ராணுவத்துக்கு தான் அதீத முக்கியத்துவம் கொடுக்கப்படும். 1994ல கிம் இல் சுங் இறந்தப்ப அதிகாரம் கிம் ஜாங் இல் கிட்ட போகுது. 1990 காலகட்டம்னா ரொம்ப கொடூரமான காலகட்டம். பொருளாதார சீர்குலைவு, பஞ்சம்லாம் வடகொரியாவை படாத பாடுபடுத்துச்சு. ஆனாலும் எல்லாத்துலயும் தப்பி பழைச்சது வடகொரியா. 2011ல கிம் ஜாங் இல் இறக்குறாரு. அடுத்து அவரோட மகனான கிம் ஜாங் உன் வடகொரிய அதிபராகிறாரு. அவர் வடகொரியாவோட அதிபரா பொறுப்பேற்றப்ப அவருக்கு வயசு என்ன தெரியுமா? வெறும் 27. சின்ன பையன் என்ன பண்ணிட போறாரு அப்படின்னு எல்லாரும் நினைச்சாங்க. எத்தனை நாளைக்கு தாங்குவார்னு பார்த்தலாம் அப்படின்னு கூட பேசிக்கிட்டாங்க. ஆனா இப்ப அண்ணன் அமெரிக்காவோட கண்ணிலேயே விரலை விட்டு ஆட்டிக்கிட்டு இருக்காரு. வெறும் 42 வயசு தான். நல்லா கவனிச்சிங்கன்னா இது கிட்டத்தட்ட மன்னராட்சி மாதிரி. தாத்தா மகன் பேரன் அப்படின்னு ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படிங்கிற கேள்வி நமக்கு வரும். அதுக்கு ஒரு வலுவான காரணம் இருக்கு. இந்த இடத்துல தான் பேக்டு மலை வருது. வடகொரியா மற்றும் சீனாவுக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு எரிமலை பகுதி. அதோட உச்சியில ஹெவன் லேக்னு அழைக்கப்படக்கூடிய ஒரு பள்ளத்தாக்கு ஏரி இருக்கு. கொரிய நாட்டுப்புற கதைகளின்படி இந்த பேக்டு மலை தான் கொரிய மக்களோட பிறப்பிடமா கருதப்படுது. எப்படி அப்படின்னா, கொரிய புராணங்களின்படி இந்த டாங்குன்ற ஒரு மன்னனை பார்த்தோம்ல, அவரு கிமு 2333ல முதல் கொரிய ராஜ்யத்தை நிறுவனாரா. அவரோட அப்பா சொர்க்கத்திலிருந்து இந்த பேக்டு மலையில தான் வந்து இறங்கினதா சொல்லுவாங்க. கிம் ஜாங் இல் கூட இந்த மலையில தான் பிறந்தாராம். அவர் பிறந்தப்ப இரட்டை வானவில், அப்புறம் வானத்துல ஒரு புது நட்சத்திரம்லாம் தோன்றினதா கூட கதைகள்ல சொல்லுவாங்க. ஆனா வரலாற்று ஆசிரியர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவர் சோவியத் யூனியன்ல பிறந்திருக்க வாய்ப்பு இருக்கிறதா கருதுறாங்க. ஆனா கதைகள் அவர் பேக்டு மலையில பிறந்தாருன்னு சொல்றதால நம்ம கொரிய ராஜ்யம் தோன்றின இடத்திலேயே கிம் ஜாங் இல் பிறந்திருக்காரு, 2 வானவில் நட்சத்திரம்லாம் வர தோன்றி இருக்கு, அதனால அவர் ஒரு தெய்வ பிறவி அப்படிங்கிற மாதிரி மக்கள் கருதுறாங்க. அதனாலதான் நம்ம கிம் ஜாங் உன் இப்ப முக்கிய அரசியல் முடிவுகள் எல்லாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி குதிரையில இந்த பேக்டு மலைக்கு போவாராம். இப்படி வடகொரியர்கள் தங்களை இந்த பேக்டு மலையோட தொடர்புபடுத்திக்கிறாங்க. ஏற்கனவே நம்ம 3 தலைமுறைகளை பார்த்துட்டோம். கிம் இல் சுங், கிம் ஜாங் இல், கிம் ஜாங் உன், தாத்தா அப்பா மகன். இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, அடுத்து யாரு? கிம் ஜூ ஏ, கிம் ஜாங் உன்னோட 14 வயது மகள் தான் இவங்க. அடுத்து கிம் யோ ஜாங், கிம் ஜாங் உன்னோட 38 வயது தங்கை. 2022ல இருந்து கிம் ஜாங் உன் தன்னோட மகளை முக்கியமான நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் கூட்டிட்டு வர ஆரம்பிச்சாரு. குறிப்பா ராணுவ நிகழ்ச்சிகள், ஏவுகணை சோதனை சமயங்கள் எல்லாம் நம்ம கிம்மோட அவரோட பொண்ணு நிக்கிறத எல்லா செய்திகளையும் பார்த்திருப்போம். கிம் ஜாங் உன்னுக்கு பக்கத்துல ராணுவ ஜெனரல்களுக்கெல்லாம் முன்னாடி அந்த பொண்ணு தன்னோட அப்பாவை பின்பற்றி நடந்து போவாங்க. வடகொரிய ஊடகங்கள் கூட கிம் ஜூ ஏ பேரை சொல்றப்ப அதுக்கு முன்னாடி மரியாதைக்குரிய அப்படிங்கிற அடைமொழியோட தான் அழைப்பாங்க. இதெல்லாம் ஒரு சமிகை மாதிரி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு தலைவர் தன்னோட பொண்ணை பக்கத்துல நிறுத்தி ராணுவ பயிற்சி, ஆயுத தயாரிப்பு இதெல்லாம் விளக்குறாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்க தான் அடுத்த வாரிசு அப்படிங்கிறத சொல்லாம சொல்றாங்க அப்படின்னு அர்த்தம். ஆனா வெறும் 14 வயசு தான் ஆகுது அந்த பொண்ணுக்கு.
இப்போ அப்படியே கிம் ஜாங் உன்னோட சகோதரி கிம் யோ ஜாங் பக்கம் வந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு 38 வயசு, நிறைய அனுபவம் இருக்கு, அரசியல்ல பயங்கர ஆக்டிவா இருக்காங்க. தென்கொரியா அமெரிக்காவை எதிர்த்தெல்லாம் அதிகாரப்பூர்வ அறிக்கைகளை வெளியிடுறாங்க, முக்கிய கூட்டங்கள்ல கலந்துக்கிறாங்க. நாளை பின்ன ஏதாவது எதிர்பாராத சம்பவங்கள் நடந்தாலும் கூட தற்காலிகமா வடகொரியாவை அமைதி நிலையில வச்சிருக்க நடைமுறை யாருக்கு தெரியும் அப்படின்னா கிம் யோ ஜாங்க்கு தான் தெரியும். இப்படி இருக்க சூழல்ல கிம்மோட தங்கச்சிக்கும் மகளுக்கும் அதிகார போட்டி நடக்கிறதா மேற்குலக ஊடகங்கள், பத்திரிகைகள்லாம் செய்தி வெளியிடுறாங்க. ஆனா அப்படி ரகசிய போட்டி நடக்கிறதுக்கான எந்த வெளிப்படையான ஆதாரமும் கிடையாது. கிம் ஜாங் உன் இன்னும் 20-30 வருடங்கள் நல்ல ஆரோக்கியத்தோட இருந்தாருன்னா அவரோட மகளே வளர்ந்து நேரடி வாரிசா வரலாம். அதாவது ஏதாவது திடீர்னு மாற்றம் நடந்துச்சு அப்படின்னா கிம்மோட சகோதரி தற்காலிகமா பொறுப்பேற்று தன்னோட மருமகள் வளர்ற வரைக்கும் ஆட்சி பொறுப்பை கவனிச்சுக்கலாம். ஆங்கிலத்துல ரீஜென்ட்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அரசர் ஆட்சி செய்ய முடியாத நேரத்துல தற்காலிகமா ஆட்சி செய்யும் நபர். உதாரணத்துக்கு ஒரு ராஜா இருக்காரு, ஆனா அவருக்கு வெறும் 10 வயசுன்னு வச்சுப்போம். அந்த நாட்டை நடத்துறதுக்கு அவருக்கு அரசியல் அனுபவம் இல்லை அப்படின்னா அவர் பெரியவராகிற வரைக்கும் அவங்க அம்மாவோ இல்ல மாமாவோ நாட்டை ஆட்சி பண்ணா அந்த நபர் தான் ரீஜென்ட். இந்த மேற்குலக ஊடகங்கள் பார்த்தோம்னா தெரியும், வடகொரிய அதிபர் கிம்மோட வாட்ச் லூஸ் ஆகிருக்கு, அப்ப அவர் வெயிட் குறைஞ்சிருக்காரு, அவருக்கு உடம்பு ஏதோ சரியில்லை, அது இதுன்னு ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா எதுக்குமே கிம் அலட்டிக்க மாட்டார். ரொம்ப ஆரோக்கியமா வடகொரிய மக்களுக்காக பல நலத்திட்டங்களை கொண்டு வர்ற மாதிரி வடகொரிய ஊடகங்கள் தினமும் செய்திகள் வெளியிடுறாங்க. கிம்முக்கு இப்ப வெறும் 42 வயசு தான் ஆகுது. சரியான வயது, இன்னும் பல தசாப்தங்கள் இருக்கு. அண்ணன் இன்னும் நல்ல ஆரோக்கியமா இருக்காரு. அவங்க அப்பா கிட்டத்தட்ட 70 வயசு வரைக்குமே ஆட்சி செஞ்சாரு. அதனால உடனடியாலாம் வடகொரியால வாரிசு மாற்றம் நிகழும் அப்படின்னு சொல்ல முடியாது. கிம் ரொம்ப கவனமா இதை கையாளுறாரு. தனக்கு அடுத்து யாரு ஆட்சிக்கு வரப்போறாங்களோ அவங்களுக்கு முழுமையான பயிற்சி கொடுத்து ஆட்சியில் அமர வைக்கிறது தான் சரியா இருக்கும். அதை கிம் சரியா செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தான் பல அரசியல் நிபுணர்களுடைய கருத்தா இருக்கு.